வணக்கம், மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு வழி அப்படிங்கிற இந்த குழுமத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? ஒருத்தர் கீழே நிற்கிறாரு, அவரை கை தூக்கி விடுற மாதிரி அந்த வார்த்தையே ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இதை நிறுவி இப்போ அவர் சின்னப்பனையா ஒரு ஆசிரியராக பணியாற்றிட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்காமல் தான் பெற்றது இவ்வையகம் பெருகுங்கிற மாதிரி உங்களை மாதிரி மாணவர்களை கொண்டு வரதுக்காக இந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை பண்ணுறதுக்காக அவர் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அதோட அவருடைய ஆசிரியர் ஜி மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரியரும் வந்திருக்காரு. அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வயசுலேயும் தள்ளாத வயதிலையும் மாணவர்கள் எப்படி வராங்கன்னு காலையிலேருந்து உங்கள் கூட இருந்து அதை பார்க்குறாரு. அவங்க குழுமம் இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் கண் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மாணவர்களுக்கு மட்டும் பரீட்சை வச்சா போதுமா? இல்லையா? மாணவர்களுக்கு மட்டும் பரீட்சை வச்சா போதாது, ஆசிரியர்களையும் பாராட்டணும். யூடியூப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஆசிரியராக இருக்கட்டும், இல்லை மற்ற துறைகளில் விளங்கக்கூடிய இருக்கிறவங்கள சல்லடை போட்டு அலசி எடுத்து அவங்களுடைய இதையும் பாராட்டி ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இளவழகன் சார் நான் பேசினேன். எப்படி ஒரு அரசு பள்ளி எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பள்ளி மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. அவரும் இதில் இணைந்திருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. அடுத்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்த நமது தமிழ் புலவர்னு சொல்லலாம். அவரை பார்த்தா ஏதோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கார் இல்லையா? மிலிட்ரி தோரணையில் வந்தார். ஆனால் அதே தோரணையில் எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும், தவறில்லாமல் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை பாராட்டி பண்ணதும் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். அது இல்லாமல் நீங்கள் மாணவ செல்வங்கள், உங்களை இத்தனை தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்த உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. உங்கள் புக்கு கொடுத்துருக்காங்க, அதில் வச்சு ஒரு 10 பாயிண்ட் நான் அதில் சொல்லிவிட்டு அப்புறமா கேள்வி பதிலுக்கு போகலாம். ஓகே, மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் பேசுகிறது கேட்குதா? மேலே இருக்கிறவங்களாம் ஓகே. மைக் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நடக்கிறனால கேமராமேன் கொஞ்சம் வேலை இருக்கும், பரவாயில்ல, அவருக்கு வேலை கொடுத்துருவோம். சும்மாவே எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு புத்தகம் கையெட்டும் தூரத்தில் இலக்கு அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த புக்கை எழுதலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர் தான் சொன்னார், இல்லை சார் இந்த புக்கை எழுதலாம், எழுதி கொடுக்கலாம் அப்படின்னாரு. ரொம்ப 20 தலைப்புகளில் சின்ன சின்ன பாயிண்டில் எழுதியிருப்பேன். இந்த விழா நடக்குது, இந்த மாதிரி மாணவர்களை உற்சாகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் சின்னப்பனையாவை கேட்டேன். கண்டிப்பாக கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை உங்கள் எல்லா கையிலையும் கொண்டு கொடுத்ததுக்கு முதல் கண் என்னுடைய நன்றி. நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும். வழக்கமாக இவர் அப்படி செய்தார், அவர் செய்தார் அப்படின்னு எதுவும் இல்லாமல், நான் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை, நான் இப்போ இருக்கிற ஒரு வெற்றி, நான் நினைக்கக்கூடிய இந்த வெற்றியை அடைவதற்கு என்னென்ன படிகள் எனக்கு உதவுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதில் முதல் கட்டுரையே காலம் தவறாமைன்னு தான் இருக்கும். அதனால் என்னோடய டாக்கை 25 நிமிஷத்தில் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் கேள்வி பதிலுக்கு போயிடலாம், சரியா? அதனால் அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படித்து பாருங்கள். அதில் பரீட்சையில் நான் எப்படி எழுதி வந்தேன் அப்படிங்கிறது கூட இருக்கும். இப்போ நான் படித்ததை பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்தா அவன் நிறையா மார்க் வாங்கிடுவான் அப்படின்னு கவலைப்படுறதெல்லாம் எத்தனை பேர்? ஐயையோ அவளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, என்னை விட மார்க்கை மிந்திடுவா, இல்லை இந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் யார்? கை தூக்கம் பார்ப்போம். யாருமே நினைக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? அப்போ பலமாக ஒரு கை தட்டிடுங்க, சரியா? ஸோ ஒரு கற்றலில் கற்றல் பிரமிடு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, சரியா? யார் யார் எப்படி படிக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இதை பற்றி நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு 5 விழுக்காடு தான் உங்கள் நிலை போகும். காதில் இந்த பக்கம் கேட்பீங்க, விட்டுருவீங்க. ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னா ஒருத்தர் பேசும்போது 20 விழுக்காடு நேரம் தூங்காமல் கேட்டாலே பெரிய விஷயந்தான். ஆனால் நீங்கள் அதை திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நீ படித்த பாடம் உனக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா, இல்லை நல்லா புரிய வைக்கணும்னா என்ன செய்யணும்? நீ படித்த பாடத்தை மறுபடியும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆசிரியரெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட இருந்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா? பாடம் ஒன்று தான்,
ஆனால் அந்த பாடத்துக்கு வந்து கேட்கப்படும் கேள்வி இருக்கும் பார்த்தியா, கேள்வி மாறும். அப்போ இந்த கேள்வி மாறிச்சு அப்படின்னா ஒரு டைமும் எந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது மாறும். ஓ இப்படி கேள்வி கேட்டாலும் இப்படி பதில் சொல்லணுமா அப்படின்னா கேள்வித்தாளில் நம்ம எப்படி பதில் கேட்டாலும் என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஸோ அதனால் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுனால வற்றாத கிணறு அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்வி வந்து ஒரு வற்றாத கிணறு, இறைக்க இறைக்க ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நண்பர்களோட வந்து சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு தெரிஞ்சதை திருப்பி வாங்கிறது அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது இன்னொரு ஃபார்முலா வந்து சொல்லுவாங்க, எனது சூத்திரம் இல்லையா. நான் எப்படி படிப்பேன், இப்போ 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், சில வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு பையனை பாடுறா சொல்கிறாங்களா இல்லையா, எப்படி படிக்கிறான் பாரு, நைட் எந்திரிச்சு படிக்கிறான், காலையில் படிக்கிறான். இல்லை நீங்களே கவலைப்படுவீங்க, அவன் எப்போ பார்த்தாலும் விழுந்து விழுந்து படிக்கிறாளே, நோட்ஸ் பயங்கரமாக எழுதுறாளே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஸோ இந்த கவலையெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் அவங்களுடைய முறை வந்து மாறும். சரியா, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. யார் எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறீங்களோ நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். சிலர் வந்து காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம், சிலர் சத்தமாக உறக்க படிக்கலாம், சிலர் என்ன பண்ணலாம், கேட்டதை திரும்ப ஒரு தடவை கேட்டு பார்த்து படிக்கலாம். ஆனால் இந்த திரையை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணி செஞ்சுக்கணும். அப்போ செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காலத்தில் வந்து இந்த ஜப்பான் அமெரிக்கா 2 நாடை பற்றி உங்களுக்கு தெரியும். அமெரிக்க கம்பெனிகள்லாம் வந்து ரொம்ப டவுனில் இருந்துச்சு, அவங்களால வந்து கார் தயாரிக்க முடியல. அப்போ ஜப்பான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பான் தயாரிக்கிற காரெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் அந்த மாதிரி ஒரு காரில் இருக்கும். இப்போ போய் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க சூத்திரம் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஜப்பான் கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் மனிதர்களை தான் நாங்கள் நம்புவோம், மெஷினை வந்து நம்ப மாட்டோம், எங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். இப்போ நீ எப்படி எழுதுவ, என்ன தமிழ் பிழை செய்வ, இல்லை கணக்கில் போடும்போது என்ன தப்பு செய்வேன்னு யாருக்கு நல்லா தெரியும்? உனக்கு நல்லா தெரியுமா, உங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியுமா, இல்லை உங்கள் டீச்சருக்கு நல்லா தெரியுமா? ஃபஸ்ட்டு உனக்கு தெரியும், ரெண்டாவது உங்கள் டீச்சருக்கு தெரியும், இப்படி தெரியும். அது உனக்கே தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், எல்லாமே வந்து உடனடியாக மாற்றிடலாம். அப்போ இந்த ஜப்பான் கம்பெனி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே பேசி இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுனால அந்த கம்பெனிகள் வந்து அதிகமாக வந்து வர முடிஞ்சது. அப்போ நீங்களும் அந்த இதே மாதிரி தான் அந்த இதை செய்யணும். ரெண்டாவது எழுதும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த நீட்டாக எழுதுறது அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, நேர்த்தி, இது நிறைய பேர்த்துக்கு புரியறதே இல்லை. ஒரு வேலையை செய்யும்போது என்ன பண்ணோம், இப்போ வந்து பரீட்சை பேப்பர் கொடுக்குறாங்க, முதல் கேள்வி அழகாக எழுதியிருப்பீங்க, போக போக என்ன ஆகும், நேரம் கிடைக்கல கிறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். நம்ம எழுதும்போதே நான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் எழுதும்போது அழகாக இப்படி எழுதுகிறேன், இல்லை எனக்கு கையெழுத்து அழகாக வரலைனாலும் நான் வந்து ஆன்சரை வந்து பாக்ஸ் போட்டு எழுதுகிறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னொன்று இருக்குது, டைமிங். சில பாடங்கள் வந்து சீக்கிரம் படிக்கலாம், சில பாடங்கள் ரொம்ப லேட் ஆகும். எல்லாருக்குமே எல்லா பாடமும் ஒரே வேகத்தில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து என்னால் கணக்கு வேகமாக போட முடியும், மொழி பாடங்கள் கம்மியாக வரது தான் படிக்க முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை வந்து அவர் அதிகமாக வந்து டைம் ஒதுக்கி படிக்கணும். இல்லை எனக்கு வந்து அறிவியல் வந்து அதிக நேரம் படிக்கணும் அப்படின்னா அதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். எந்த பாடங்கள் நான் எப்படி படிக்கணும், எதை சீக்கிரம் படித்தா என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளே திட்டமிட்டு ஒன்றொன்னா படித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து படிக்கலாம். ஸோ இந்த ஒரு இதை நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10வது படிக்கிறீங்க, 10வது படிக்கும்போது அடுத்த சில வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 1000 நாள் வச்சுக்கலாம். இப்போ இருந்து அடுத்த 1000 நாட்கள், இந்த 1000 நாட்கள் நீங்கள் எப்படி உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் 10,000 நாட்களோ 20,000 நாட்களோ முடிவு செய்யப்படும். கல்லை போட்டாலும் கரையிற வயசு, பாம்பை ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். இந்த அடுத்த 1000 நாட்கள் வந்து உங்கள் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் எதுக்காக படிக்கணும், எப்படி படிக்கணும் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 10,000 20,000 நாட்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இருந்து தான் ஆரம்பித்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து அவங்க இருக்கக்கூடிய வசதி இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து பெரிய நிலைக்கு போகிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம வந்து போகணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து எவ்வளவு இதாக உபயோகிக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணி செய்யணும். அப்புறம் எல்லாத்துக்குமே இருக்கிறது வந்து பயம் இல்லையா. எத்தனை பேர்த்துக்கு பயம் இல்லை?
பயம் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு இல்லை இல்லையா? இப்போ ஒருத்தர் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க அப்படின்னா பயம் இருக்குமா இருக்காதா? இங்கே பேசினவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க? பயப்பட்டிருப்பாங்க. சரி, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? 10வது முழாண்டு தேர்வு படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே படிப்பு தான் வீட்டில். எப்பவுமே படிக்கிறது வந்து ஜப்பானில் ஒரு கதை இருக்குது. இப்போ வந்து ஓய்வு அப்படின்னா ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா அந்த வேலையை மாற்றி அவருக்கு வேற ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு பேர் ஓய்வு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து லட்டு சாப்பிட்லான்னு வச்சுக்கலாம். படிக்கிற மாதிரி தான் லட்டு சாப்பிட்றது. முதல் லட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நல்லா இனிக்கும். 2வது லட்டு 3 4 5வது லட்டு திகட்டிடும். என்னென்னா நம்ம நாக்கில் வந்து இந்த சலவாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து சோடியம் இருக்குது. இந்த சோடியம் தான் வந்து நாக்கிலிருந்து மூளைக்கு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு உணர்வு கம்பியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 4 லட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஊறுகாய் எடுத்து நக்கலாம். நக்கி பார்த்தோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் சோடியம் வந்துடும். மறுபடியும் எடுத்து லட்டை வச்சோம்னா என்ன ஆகும்? 5வது லட்டு கொஞ்சம் இனிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடம் நீங்கள் விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப படிப்பு மண்டையிலே ஏறலை அப்படின்னா வேறு ஏதாவது வேலையை செய்யலாம். அது வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவுறது, சமையலில் உதவுறது, இல்லை ஏதாவது சைக்கிளிங் போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்? மூளை வந்து மறுபடியும் ஒரு டியூன் ஆகும். உங்களால் வந்து ஈஸியாக வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கடைசியாக வந்து தொழில்நுட்பம். இப்போ எங்கே பார்த்தாலும் யார் கையில் பார்த்தாலும் என்ன இருக்குது? மொபைல் ஃபோன் தான் இருக்குது. மொபைல் ஃபோன் இல்லாத உலகமே இல்லை. நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் போய் அந்த யூடியூப்பில் ஹிஸ்ட்ரி அதை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக எவ்வளவு நேரம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வரும். ஸோ நம்ம தொழில்நுட்பம் இருக்கணும், ஆனால் அது எப்படி நமக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ரெக்கையெல்லாம் இருந்து மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு 2 சைடில் இருக்கிற ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கார் மாதிரி ஓட்டுறோம். இன்னும் 100க்கு 80 பேர் என்ன பண்ணுறோன்னா இன்னும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு சைக்கிள் மாதிரி ஓட்டுறோம். ஆனால் என்ன பாடம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? எல்லா பாடத்துலேயும் அதுக்குன்னு ஒரு வீடியோ, அதுக்குன்னு ஒரு கேள்வி பதில் எல்லாமே இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை நம்ம பார்க்குறதே இல்லை. அப்போ நம்ம படிக்கிற பாடம், இந்த தொழில்நுட்பம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. முன்னாடி நாங்களாம் இருந்த காலத்தில், படித்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து பேசும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க, நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்கா சொல்லி பார்க்குறீங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? உங்கள் ஃபோனே இருக்குது. அப்போ உங்கள் ஃபோனில் வந்து பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், திரும்ப கேட்டுக்கலாம், திரும்ப எழுதி பார்த்துக்கலாம், கரெக்டாக எழுதுறீங்களா தப்பாக எழுதுறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களால் இது பண்ண முடியும். நான் சென்னை மாவட்டத்துலேருந்து வரோம். என் பேர் முகமது உவைஸ் ஃப்ரம் சிஎஸ்ஐ கில்லட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இஸ்ரோவில் எப்படி வேலைக்கு சேருவது? அதான். ஓகே, விண்வெளித்துறை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இஸ்ரோ மட்டும் கிடையாது, எல்லா தனியார் துறையும் வரப்போகுது. இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு தான் வந்து அங்கே அதிகமாக வேலைக்கு எடுக்கிறாங்க. பிஇ மெக்கானிக்கல், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇ எலக்ட்ரானிக்ஸு, இந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸு. ஸோ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்குள்ளே இன்டர்வியூ எல்லாம் எழுதி வரும்போது வரும். ஆனால் எதிர்காலத்தில் வந்து நிறையா தனியார் துறைகள்லாம் இருக்குது. விண்வெளித்துறை அப்படிங்கிறது 3 இது. ஒன்று ராக்கெட் செய்கிறது, இன்னொன்று சேட்டலைட் செய்கிறது, அதுக்கப்புறம் இதுக்கான கண்ட்ரோல், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் யூஸ் பண்ணுறது. இதில் எந்த துறை வேணாலும் போகலாம், எந்த துறைக்கு வேணுங்கிறது சம்மந்தம் மாதிரி அப்போ அப்ளை பண்ணி அது போகலாம். சரியா? அரியலூர் மாவட்டம். எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, நீங்கள் டாப்பரா இல்லை ஆவரேஜாக படிப்பீங்களா இல்லை ரொம்ப லோவாக படிப்பீங்களா? நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மிடிலாக இருக்கவங்க தான் நிறைய பெரிய இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்க விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால தான் அவங்க பெரிய இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் சார்கிட்ட கேட்டேன், நான் இது பெருமைக்காக சொல்ல, நான் தான் என் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு. அப்போ நான் என் சார்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து கேட்டேன். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நானும் ஃபஸ்ட்டு தான் இருந்தேன், ஆனால் மிடிலாக படித்தவங்க தான் இப்போ பெரிய வேலையில் இருக்காங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, நான் வந்து லோவாக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது பதில் சொல்கிறேம்மா, இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியலில் 100க்கு 100 மார்க் வாங்கின நிறைய பேர் பார்த்துருப்பேன் இல்லையா? 10வதுல. ஆனால் 12வதுல அவங்களில் 3/4 பேர் காணாத போயிருப்பாங்க. 12வதுல முதல் மார்க் வாங்கின சிலரை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் அவங்களும் காணாத போயிருப்பாங்க இல்லையா? படிப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கற்றல். நம்ம படிக்கிற படிப்பு, அதில் இருக்கிற ஒரு டிகிரி, அது என்ன அப்படின்னா, இந்த அறை தான் வந்து நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்குள்ளே வர்றதுக்கு கதவு வழியாக நான் உள்ளே வரணும். அப்போ அந்த கதவுடைய சாவி தான் என்னுடைய படிப்பு. அந்த சாவியை போட்டு நான் உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தான் இந்த அறையிலிருந்து நான் மேடைக்கு என்னை உயர்த்துமா உயர்த்தாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். சரியா? அப்போ
நம்ம என்ன படிக்கிறோம், வேலைக்கு போகிற ஒன்று. ஆனால் போன வேலைக்கு எப்பவுமே கற்றுக்கிட்டே இருக்கிறோமா, புது தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டே இருக்கிறோமா, அந்த வேலை செய்கிற இடத்துலையும் நம்மளால் வந்து போக முடியுதாங்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு வருவோம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே முதல் மார்க் எடுத்து நிறைய கலெக்டர் ஆகுறாங்க, இருந்தாலும் சில கலெக்டர் மட்டும்தான் வந்து பார்க்க முடியுது. அதனால் நீ மிடில் டாப் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வேலை கிடைக்கும், மிடிலாக இருந்தாலும் வேலை கிடைக்கும், டாப்பாக இருந்தாலும் கிடைக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த துறையில் எப்படி உன்னுடைய கற்றல் இருக்குது, எப்படி நீ வந்து அதுக்கப்புறம் புதுசாக கற்றுக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உன்னுடைய முன்னேற்றம் அந்த துறையில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், சரியா? நான் ஒரு 25 புக் எழுதியிருக்கேன். அதில் மைக்ரோபயாலஜியை பற்றின புக்கெல்லாம் கூட எழுதியிருக்கேன். ஸோ அப்போ மைக்ரோபயாலஜியை பற்றி எப்படி எனக்கு படித்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானாக படித்தது. அதே மாதிரி எங்கள் நிறுவனத்தில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவர் என்ன படித்தாங்கிறது முக்கியம் இல்லை, மொத்த பார்ட்ஸும் எப்படி வேலை செய்யுது என்ன அப்படின்னு படிக்கிறது தான் வந்து முக்கியம். ஸோ தொடர்ந்து கற்றல் அப்படி தான், அதுதான் வந்து உன்னுடைய கேள்விக்கான பதில், சரியா? சார் நீங்கள் டாப்பரா இல்லை லோவாக படிப்பீங்களான்னு சொல்லுங்க. நான் வந்து ஒரு அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். என்னோடய பள்ளியில் நான் டாப்பராக இருந்தேன். ஆனால் என் மதிப்பெண் வந்து நான் படிக்க போகும்போது ரொம்ப கம்மியான, கிளாஸில் 20வது 25வது மார்க்காக தான் இருந்தது. மறுபடியும் அந்த கல்லூரியிலையும் ஒரு சிறந்த டாப் 3ல் வந்தேன், இப்படி வந்தேன். ஆனால் என்னென்னா படித்ததை புரிஞ்சு படித்தேன். 6வதுல படித்த நியூட்டனுடைய 3வது விதி இன்றைக்கும் உதவுது அப்படின்னா அப்போ படிக்கும்போது புரிஞ்சு படித்தது தான், சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மனப்பாடம் பண்ணேன், போன வருஷம் படித்ததை நான் மறந்துட்டேன் அப்படின்னம்னா வேலைக்கு ஆகாது, சரியா? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சோடியம் குளோரைடு படிச்சிருக்கிறியா? உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டில் உப்பு. ஆனால் இட்லி சுடும்போது புசு புசுன்னு இட்லி வரணும், இல்லை கேக்கு சுடும்போது சோடா மாவுன்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, அதில் என்ன இருக்குது? சயின்ஸ் வாதியார் சொல்லுவார், அதுலேயும் சோடியம் குளோரைடு இருக்குது, ஆனால் 65%ன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டு பார்த்துருக்கிறியா? அங்கே தான் வித்தியாசப்படுற. படித்து 100க்கு 100 மார்க் வாங்குற பையனுக்கும் இது ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற பையனுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது புரியும், கதை வடிவில் இருக்கும், மறக்க மாட்டோம், சரியா? இப்போ தங்கம், நமக்கு தங்கம் ரொம்ப பிடிச்சிருக்குதா? 1 லிட்டர் தங்கத்தை வந்து 1 லிட்டர் பாட்டிலில் ஊற்றி நான் நிறச்சி வச்சிருக்கிறேன். அது எவ்வளோ வெயிட் இருக்கும் யாருக்காவது தெரியுமா? 1 லிட்டர் தங்கத்தின் எடை எவ்வளவு இருக்கும்? 1 லிட்டர் தான் சார் இருக்கும். தெரியுமா? கை தூக்குங்க. அடர்த்தி அப்படின்னு இந்த பாடம் 6வதுலேருந்து வருது. உலகத்திலேயே இருக்கக்கூடிய அடர்த்தி அதிகமான பொருட்களில் 5வது இடம் தங்கம். அதனுடைய அடர்த்தி 19.3, மெர்க்குரியை விட அதிகம். 1 லிட்டர் தங்கத்தின் எடை 19.3 கிலோ, சரியா? ஸோ இப்போ அடர்த்தி எப்படி படிக்கணும்? மாற்றி படிக்கணும். இப்படி படித்தா அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது, வேலைக்கு போனாலும் நம்மளால் புரிய முடியும். இப்போ ஒரு பாடம் படிப்பீங்க, நாளைக்கு வேலைக்கு போயிட்டீங்கன்னா நம்ம படித்த நிறையா பாடங்களை வந்து உள்வாங்கி ஒரு பொருளை செய்ய வேண்டி இருக்கும். அப்படி செஞ்சோன்னா தான் வந்து நம்மளால் வேகமாக முன்னுக்கு வர முடியும், சரியா? இங்கே எல்லாம் படிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சின்ன வயசில் எந்த ஏமை வச்சு ஒரு ஒரு இதில் ஒரு வெறியில் படிச்சிருப்பீங்கல்ல, அது எந்த இதுக்காக படிச்சிங்க சார்? அதாவது உங்கள் கனவுன்னு ஒன்று இருக்கும்ல உங்களுக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. நான் படித்தப்ப வந்து படிக்கும்போது ஸ்டைஃபன் கிடைக்குது, போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, தம்பி படித்து முடிச்சங்காட்டி வீட்டுக்கு வந்துடாத, அப்படி ஒரு வேலை வாங்கிட்டு போயிரு அப்படின்னாங்க. அதனால் என்ன பண்ணேன், டெய்லியும் வந்து அந்த ஹிந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து காலையில் 5 மணிக்கு பேப்பர் வந்ததுன்னா 8 மணிக்கு அப்ளை பண்ணிடுவேன். இப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்தேன். அதில் ஒரு அப்ளிகேஷனாக தான் இந்த ஐஎஸ்ஓ வேலைங்க அப்ளை பண்ணேன். அப்போ எனக்கு அப்போ என்ன எய்ம் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு வேலை வாங்கி போகணும் அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த துறைக்கு போனதுக்கப்புறம் இந்த துறையில் சிறந்து வழங்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன், புத்தகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தேன். அது என்னோட கதை. ஆனால் நீ அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு எந்த துறைக்கு போகணும், என்ன ஆகணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த படிப்பு என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு அது சந்த இதில் நீ போகணும், சரியா? சார், நான் ராமகிருஷ்ணா ஸ்கூல்லேருந்து வரேன். என் பேர் கோடீஸ்வரி. உங்களோட ரோல் மாடல் யார், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து விக்ரம் சாராபாய் வந்து என்னோடய ரோல் மாடலாக நினச்சேன். ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து இந்தியாவில் பல தொழில்துறைகளை உருவாக்கினவர். உங்களை மாதிரி ஒரு மாணவர் சமுதாயத்துக்கு ரொம்ப தெரியாத போன மிக பிரபலமான சுதந்திர இந்தியாவில் அறிவியலை முன்னெடுத்த ஒரு மாபெரும் மனிதர், சரி? அவரை பற்றி படிக்க முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. பேர் வந்து எம் சிவானி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட்டு, நம்மளால் ஏன் நட்சத்திரத்தை எண்ணவே முடியல. நான் எங்கள் மிஸ்ஸிட்ட நேற்று கூட கேட்டேன், அது வந்து நம்ம எண்ணும் போது மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம மறக்கிறோம்? நட்சத்திரத்தை நம்ம எண்ணுறோம், எழுதியிருப்போம். ஆனால் என்னென்னா ஒளிரும் பொருட்களை மட்டும்தான் நம்மளால் எண்ண முடியும் இல்லையா? இப்போ இந்த ரூமில் வந்து நைட் ஆகிடுச்சு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன்.
எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு என்ன சொன்னால் உன்னால் எண்ண முடியுமா? முடியாது. ஒரு 10 பேர் மட்டும் டார்ச் லைட்டில் லைட் அடிங்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவே இல்லையா? ஸோ அந்த மாதிரி உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் 65 விழுக்காடு வந்து கரும்பொருள்னு சொல்லக்கூடிய ஒளிரா பொருட்கள். அதை எண்ண முடியாது. நட்சத்திரத்தை எண்ணலாம். இப்போ பின்னாடி இருந்து ஒரு நட்சத்திரம் ஒளிர் வருது, அந்த ஒளி முன்னாடி வரும்போது இங்கே ஒருத்தர் மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, எப்படி தெரியும்? அப்பையும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நட்சத்திரங்கள் எண்ணி இருக்கிறாங்க, அந்த கணக்கு வந்து இருக்குது. பூமி வந்து சூரியனை சுற்றிக்கிட்டு வருது, சூரியன் பால்வெளி மண்டலத்தில் சுற்றிக்கிட்டு வருது. அதனால் நம்மளே ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு இருக்கிறனால நட்சத்திரங்கள் மறைஞ்சு போகிறது திரும்ப வரதான் அப்படி இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது, பூமியிலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மேப் பண்ணியிருக்காங்க. சரியா? டவுட் சார், வானத்துக்கு வந்து எல்லை இல்லைன்றாங்களே, அது உண்மையா சார்? வானத்திற்கு எல்லை இல்லை அப்படின்னா இங்கிருந்து 93.4 ஒளியாண்டுகள், கோடி ஒளியாண்டுகள் தூரம் வந்து இருக்குது. பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா? அதுதான் இன்னைக்கு தேதிக்கு அது எல்லை. தேங்க்யூ சார். சரியா? சார் குட் ஈவினிங் சார். என் பேர் முகமது சாலிக். நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் படிக்கிறேன் சார். நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குல்ல, நான் இந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த எய்மும் இல்லை அப்படின்னீங்க. ஆனால் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன? நாங்கள் ஒரு கோல் வச்சுருக்கோன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன சார் உங்களோட இதுலேருந்து? அச்சீவ் பண்ணுற டிப்ஸ் என்னென்னா, நம்ம இங்கேருந்து இப்போ நான் இங்கேருந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னு வச்சுக்கோ, நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும், எங்கே போய் சேரணும்னு எனக்கு தெரியணும், போய் சேருவதற்கான பாதை என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? போவதற்கு என்ன அதற்கான வழிமுறை வேணும்னு எனக்கு தெரியணும். நடந்து போகிறேன்னா, ஆட்டோவில் போகிறேன்னா, பஸ்ஸில் போகிறேன்னா அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஒரு இடம் இல்லை, 2வது இடம் 3வது இடம் முடிவு பண்ணிட்டோம்னா அது போகிறதுக்கு என்ன படிப்பு படிக்கணும், எந்த விதமான எக்ஸாம் எழுதணும், எந்த வருஷம் எழுதணும் அப்படிங்கிற எல்லா தெளிவும் நம்ம கண்டுபிடிக்கணும், டேட்டாவெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, தெளிவாயிருச்சு அப்படின்னா நம்ம நேராக வந்து போகலாம். பட் இதையெல்லாம் யார் சொல்லி தருவாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சில டைம் தெரியாது, ஆசிரியர்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் நீயே தொலைவி கண்டுபிடிக்கலாம். அதுவும் தெரியலையா, வேறு அந்த துறை சார்ந்தவங்கள் வழிகாட்டிகள் இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து கண்டுபிடிக்கணும். அது உனக்கு என்ன வேணுங்கிறத விடாமுயற்சியோடு நீ தொலைவணும். சார், நான் வந்து அரியலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். ஃபாத்திமா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் ஸ்ரீ கவி பாரதி. எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு 11th என்ன குரூப் எடுக்கணும், காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணும், இஸ்ரோக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா ஏதாவது டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் மாதிரி ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகே, சயின்டிஸ்ட் அப்படின்னா ஒரு துறையை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய எல்லாருமே சயின்டிஸ்ட்டு தான். அது வந்து விண்வெளி துறையாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், இல்லை அறிவியல் துறையாக இருக்கலாம். இப்போ எந்த துறைக்கு வேணாலும் போகலாம். இப்போ கொரோனா வந்தப்போ வேக்சின் கண்டுபிடிச்சவங்களும் சயின்டிஸ்ட்டு தான். ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி விண்வெளி துறைக்கு போகிறவங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி தான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வேணும். மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதிலிருந்து படித்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி எக்ஸாம் எழுதி அது வந்து உள்ளே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரித்திகா சார், சேலம் மாவட்டம் சக்திவிகா ஸ்கூல்லேருந்து வரேன் சார். சயின்ஸில் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்னால கொஞ்சம் மார்க் லாஸ் ஆகுது சார். ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சார். கெமிக்கலா? உங்கள் டீச்சர் காலையிலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்களாமா? சொல்லியிருக்காங்க சார். ஈக்குவேஷன் கேட்குறியா? இந்த பக்கம் நம்பர் டேலியா? எஸ் சார். நம்பர் டேலிக்கு தான் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டு இது எத்தனை மடங்கு இது எத்தனை மடங்குன்னு ஒரு மேக்ஸ் போட்டு தருவாங்க இல்லையா? அதில் போட்டால் சால்வ் ஆகும். அது சிம்பிள் தான். யாராவது உங்கள் சயின்ஸ் டீச்சருக்கு நீ கேட்டுக்கலாம். சரியா? 1க்கு 2 முறை பார்த்தா அப்படின்னா பாப்பா சொன்ன மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனை, இப்போ பிரச்சனை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியம். சரியா? தனுஷ்குமார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பேமாதேவிலேருந்து வரேன். எனக்கு வந்து விண்வெளியும் பிளாக் ஹோலை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் ரொம்ப ஆசை. அதுக்காக நான் வந்து 12th மேக்ஸ் குரூப் எடுத்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து நான் இஸ்ரோக்குள்ளே என்ட்ரு ஆனால் என்னோடய லட்சியம் வந்து நிறைவேறுமா? இல்லை, ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் வந்து இப்போ எடுக்கிறது இல்லை. நீ ஏரோஸ்பேஸ் எடுக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா ஐஐஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லி. அது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. +2 முடிச்சுட்டு அந்த இதில் போனாலும் வந்து கிடைக்கும். பின்ன அஸ்ட்ரோநாட்டாக போகிறது வந்து இன்றைக்கி இந்தியாவில் இல்லை. பட் அஸ்ட்ரோநாட் வந்து படித்தவங்க தான் போகணுன்னு கிடையாது, ஆராய்ச்சி செய்கிறவங்க போகலாம். டீச்சர்ஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க, தொழிலதிபர்லாம் போயிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் நீங்கள்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து அஸ்ட்ரோநாட்டாக போக வாய்ப்பு இருக்குது. ஐஏஎஸ்டியை பற்றியும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஐஏஎஸ்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், சாத்தூர் ஹைஸ்கூல். இப்போ வந்து எனக்கும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை சார். இப்போ வந்து புக்கு படிக்கும்போது வந்து அது படிக்கும்போது சோர்ந்து போயிடும் சார். அது ஏன் சார்? அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். புக்கு படிக்கும்போது புக்கு படிக்கும்போது டயர்ட் ஆயிடுறான். ஏன் டயர்ட் ஆகிறோம்?
நமக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன பண்ணுன்னா புக்கு படிக்கிற பழக்கத்தை வளர்த்தணும். அப்போ நமக்கு பிடிச்ச புக்கில் இருந்து ஆரம்பிக்கணும், சின்ன புக்கில் இருந்து ஆரம்பிக்கணும், அந்த புக்கில் இருக்கிற கதையை படித்து பார்த்து புரியணும். நமக்கு படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் இல்லையா? இப்போ நீ ஒரு சின்ன புக்கு வாங்கின இல்லையா, 30 ரூபாய்க்கு ஒரு புக்கு, என்னோடய புக்கு இருக்குது. ஸோ ஒரு கலர் படம் போட்டு இருக்கும், ஒரு சைக்கிள் அப்படின்னு படிச்சுட்டு சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த வயசுலேயே படிக்கிற பழக்கத்தை ரெடி பண்ணிட்ட அப்படின்னா, சீக்கிரமாக படிக்கிற பழக்கத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆள் பையனாக பெரிய பெரிய புத்தகத்தையெல்லாம் வேகமாக படிக்க முடியும். நிறையா படித்தாதான் வந்து என்ன ஆகும், ஒரு புத்தகமும் ஒரு நண்பன். பாட புத்தகத்துக்கு வெளியே எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளவு வந்து அறிவை நம்மளால் வளர்த்த முடியும். அப்போ மீதி பாட புத்தகங்களும் எளிமையாக வரும். மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு என்னென்ன பாதைகள் ஃபேஸ் பண்ணீங்க, அது கஷ்டங்கள், உங்களோட முயற்சிகள், தோல்விகளை எப்படி எதிர்கொண்டீங்கன்னு சொல்லுங்கள் சார். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், கஷ்டம் தோல்வி அப்படிங்கிறத விட ஒரு விடாமுயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்துக்குமே என்னென்னா, நான் ஒரு அந்த இதில் சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா? இல்லைன்னா என்ன, அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசித்தோம் அப்படின்னா எங்கேயுமே நம்ம ஸ்டக் ஆக மாட்டோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் நல்லா வரல, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இங்கிலீஷ் பேப்பர் படிக்கலான்னு போனேன். ஆனால் காசு இல்லை. அப்போ காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு பக்கத்து ரூமில் ஒருத்தன் 6 மணிக்கு தான் எந்திரிப்பான். அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு திரும்ப கொண்டு போய் 5:45 அங்கே வச்சுட்டு வந்துடுவேன். சரியா? இப்படி ஒரு 2-3 மாதம் போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நாள் வந்து, நீ எப்படி காசு கொடுக்காமல் படிக்கலாம், நீ வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணுவேன் நீ இருந்தா? நான் சொன்னேன், சரி காசு கொடுக்குறேன், எங்கள் ரூமில் 2 பேர், உங்கள் ரூமில் 2 பேர், 4 பேர் சேர்ந்து இந்த பேப்பரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் படித்து முடிச்சுட்டு கடைசியாக பேப்பரை எங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. அவன் பேப்பர் தானே, படித்த பேப்பர் தானே, வச்சுக்கப்போ அப்படின்ட்டான். அப்போ வந்து 3 ரூபாயா 2 ரூபாயா பேப்பர், 105 ரூபா ஒரு மாதம் ஒரு பேப்பர். இப்போ எவ்வளோன்னு தெரியல, இப்போ 300 ரூபாயா இருக்கும் 2 பேப்பர், 105 ரூபா. இதையெல்லாம் வாங்கி பேப்பர் எல்லாம் வாங்குகிறோம். 4 மாதம் முடியுது, அந்த வருஷம் செமஸ்டர் முடிஞ்சது. நான் சொல்லிட்டேன், மொதல் மாதம் நீ கொடுக்கணும், 2வது மாதம் ஊர் ரூம் மட்டும், 3வது மாதம் என் ரூம் மட்டும், கடைசியாக தான் நான் தருவேன் அப்படின்ட்டேன். 3 மாதம் முடிஞ்சிருச்சு, 4வது மாதம் என்னுடைய டியூ. அது வரைக்கும் எங்கிட்ட இருந்த பேப்பரையெல்லாம் கொண்டுட்டு போய் கடையில் இடைக்கி போட்டேன். 125 ரூபா கிடச்சிது. 105 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா எடுத்துட்டேன். சரியா? மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல். நீங்கள் வந்து சயின்ஸில் நிறைய மார்க் எடுத்திருக்கீங்களா சார்? அறிவியல் விஞ்ஞானி அப்படின்லாம் சொல்கிறாங்க, இஸ்ரோ விஞ்ஞானி. ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் 10th மார்க் எவ்வளோ சார்? சயின்ஸ் எவ்வளோ? 100க்கு 100 எடுத்துருப்பேன்னு நினைக்கிறியா? நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அதை விட அதிகமாக. அவ்வளோலாம் எடுக்கலாமா? 80 மார்க் என்னமோ தான் எடுத்தேன் 10வதுல. 12th மார்க்கு சார்? 12th சயின்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தானே இருக்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதில் 180 190 அந்த ரேஞ்சில் எடுத்துறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா சார்? ஃபர்ஸ்ட் பெஞ்சு கேட்குறியா? நான் 2வது 3வது பெஞ்சு, ஃபர்ஸ்ட் இல்லை லாஸ்ட் இல்லையே. சரியா? ஆனால் எல்லா பெஞ்சில் இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தீபிகா ஃப்ரம் அரசநகர் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல். நான் படிக்கிறப்ப எனக்கு அதிகமாக படிக்கிறதுலாம் காலைல மறந்துடுது. அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா சார்? மறந்து போகுதா? மறக்காமல் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? என்னம்மா கேள்வி? எல்லாருக்கும் மறக்கும். சரியா? நான் வந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு போனேன். காலேஜ் போனங்காட்டி எல்லாம் இங்கிலீஷில் எழுதணும். எனக்கு இங்கிலீஷ் சுட்டுப்பட்டாலும் அப்போ வரல. அது என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வரும். ஒரு எழுத்து எழுதுகிறேன், அந்த எழுதி பார்த்துட்டு ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதி 25 தடவை எழுதி பார்த்துட்டு போகிறேன். மறுபடியும் எக்ஸாமில் போனால் எனக்கு மறந்து போச்சு. சரியா? ஆனால் அந்த வருஷம் வந்து 3வது செமஸ்டரில் முதல் மார்க் வாங்கினேன். மறந்தது அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்துட முடியுமா? ஓடி வரக்கூடாது. சரியா? அப்போ மறந்தது என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட் வாங்கி எங்கள் வீட்டில் வர எல்லா 1 சைடு பேப்பரும் எடுத்து பின்னாடி 10 தடவை எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரியா? எழுதி பார்ப்பேன், அதை பிரித்து பார்ப்பேன், இப்படி எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த கதையை திரும்ப சொல்லி பார்ப்பேன். சொல்லி பார்க்கும்போது என்னாச்சுன்னா, ஸ்லோவாக வந்து எனக்கு மறக்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. நான் சொன்னதை திரும்ப சொல்லி பார்ப்பேன். அப்போ இந்த ஃபோனெல்லாம் கிடையாது. காலையில் ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சு நேற்று படித்ததில் எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டு பார்ப்பேன். சரியா? இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிலது என்ன ஆகுன்னா, இங்கேருந்து திருச்சி வரைக்கும் தான் மறந்து போயிருக்கும், போய் திரும்ப கூட்டிகிட்டு வந்துடலாம். சிலது கன்னியாகுமரிக்கே போயிருக்கும், சிலது எங்கே பிரபஞ்சத்துக்கே போயிருக்கும். அப்போ மறுபடியும் படிக்கணும். அதனால் மறக்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஆனால் அதை திரும்ப எப்படி வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறத வந்து உங்களுடைய முறையில் நீங்கள் அதை கொண்டு வரலாம். என் பேர் சாருபாலா சார். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் சார் படிப்பீங்க? காலைல எத்தனை மணிக்கு சார் எழுந்திருப்பீங்க? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். நைட்டு ஒரு 9:30 தூங்க போயிடுவேன். ஆஃபீஸ் வேலையெல்லாம் இல்லாமல் குறைந்தது 1 மணி நேரமாவது படிப்பேன். 10th 11th சார்? 10th லெவல்லையா?
10th காலத்துலலாம் ரொம்ப படிக்கலாமா, மெதுக்கு கொஞ்சமாக தான் படித்தேன். அப்போலாம் எங்கள் அப்பா சொல்லுவார், என்னடா நைட் சாப்பிட்டோன்னா தூங்கிடுற, எல்லாரும் 12 மணி வரைக்கும் படிக்கிறாங்களேலாம் கேட்பாரு. போதும்பா இவ்வளோ படித்தா போதும், நைட் எனக்கு ஆகாது அப்படின்ற. ஆனால் காலையில் படிப்பேன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். புரிஞ்சு படிக்கிறதுனா எப்படி சார்? புரிஞ்சு படிக்கணும்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறது தான். சரியா? இப்போ சில கதை வந்து நமக்கு புரியாது, ஆனால் அது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுது அப்படின்னா மறக்காது நமக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வேறு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். அதை தெரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அது மறந்து போயிருந்தாலும் திரும்ப நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதை பற்றி அந்த புத்தகத்தில் உனக்கு கொடுத்துருக்கிற புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் இருக்கும், நீ அதை படித்து பாருங்க. சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் மார்க் வரலன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த டீச்சரும் இன்ட்ராக்ட் ஆகலை சார். அது யார் தப்பு சார்? 2 காரணம் இருக்குது. உனக்கு வாத்தியார் நீ படிக்க மாட்டேன், எங்கே பிரச்சனைன்னு பார்க்கணும். சரியா? வந்து ஸ்டூடெண்ட்டோட சைடில் இருந்து. ஆமாம், உன் சைடில் இருந்து. ஸோ அப்போ ஆசிரியர் பிடிக்கல அப்படின்னா நீ புத்தகத்தை வச்சு படிக்கலாம். பாடமே நீ பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்னா படிக்கவே முடியாது. நிறையா வாங்கினாலும் அதனுடைய புரிதல் கம்மியாக போகிறதுனால என்ன ஆகுனா அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்களால படிக்க முடியாமல் போகுது. அதுதான் ஒரு இது. 2வது வந்து வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து கற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணு படிக்கிறா, சமையல் வேலையெல்லாம் செய்யக்கூடாது, என் பையன் வந்து சமையல் பண்ணக்கூடாது, என் வேலையை தெரிஞ்சக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் பாடத்தோட உங்கள் அப்பா அம்மா செய்யக்கூடிய வேலையோ இல்லை சமையலறையில் நடக்கக்கூடிய வேலையோ இது எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணி படிக்கிற ஒரு பழக்கம் வேணும். கூட வந்து பேசுனதில் வந்து எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. நான் சொன்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.